தமிழக கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்வதற்கு தடை விதிக்கவில்லை என்றால் நாளிதழ் செய்தி வெளியிட்டவுடன் அமைச்சர் சேகர்பாபு மறுப்பு தெரிவிக்காதது ஏன் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க. அவர் போட்டுக்கிற ட்வீட் கீழவே அவருக்கு பதில் கொடுக்குறாங்க மக்கள். ஐயா அதை பாருங்க, நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு, இது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, மூணுத்தர் கேட்கிறாரு, மூணாவது ஆள் கேட்கிறாரு, நாலாவது ஆள் கேட்கிறாரு. நான் வதந்தியை பரப்பலைங்க. இன்னொன்னு சொல்றேன், எனக்கு பதில் கொடுக்கிறாரு அமைச்சர். வதந்தியை பரப்பாத அப்படிங்கிறாரு அமைச்சர். ஒரு பத்திரிகையாளர், நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான், ஆனா சொன்னா மாத்திரம் அது வதந்தி, மீதி பேர் சொன்னா வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு? இல்லைங்க, நான் அந்த நீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட போட்டிருக்கணும், நீங்க இப்படி போட்டது தப்பு, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க கோவில்ல போய் இதை கொண்டாடணும்னு விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க, எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? அது சொல்லல. அங்க இப்போ போலீஸ் நிக்கிறாங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை தமிழக கோயில்களில் இருந்து நேரலையில் பார்க்க காவல்துறை அனுமதி மறுத்ததை தாம் நேரில் பார்த்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்ல, பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது, நான் மறுக்கலையேங்கிறாங்க. ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கானம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இது நான் சும்மா, அவர் வேணா சொல்லலாம் தாராளமா, போய் வதந்திய சொல்லிட்டாங்க, ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்லலாமா? அப்படி இல்லைங்க. நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு வந்தது நேற்றுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் கண்டினியூஸா போன், அம்மா எங்களை பண்ண விடல, அம்மா என்ன பண்ண விடல, எங்க கட்சிக்காரங்க இல்ல, பொதுமக்கள் கூட. ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன் அறிவிச்சுட்டு என்னுடைய ப்ரோக்ராமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்கெல்லாம் போக போறேன்னு சொல்லி அவங்களுக்கு கிட்ட போட்டு அவங்களும் அந்த என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூலை காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது. ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பிஎம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல, கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார். அவங்க நிர்வாகிகள் எனக்கு போன் பண்ணாங்க, நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க, நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்கள கேட்கவும் கேட்டேன். ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போல. வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட, எஸ்பியோட, அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசையா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றது என்ன, உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே, அதனால நீங்க வேணா பண்ணிக்காங்க, அதாவது வேணா பண்ணிக்காங்க, ஆனா கையில லெட்டர் இல்ல, அது பொது இடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.